ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சி கிடச்சிதுங்க. கொஞ்சம் நிறைய நல்லா கம்மி ரேட்டில் இஞ்சி கிடச்சிது. புது இஞ்சி, மழை காலம் இல்லைங்களா, அதனால் இஞ்சி கொஞ்சம் கிடச்சிது. கொஞ்சம் பூண்டு ஆல்ரெடி புளிச்சு வச்சுருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 30 கிராம் அப்படின்னா, இஞ்சி ஒரு 15 20 கிராம் உள்ள போட்டு ரெண்டு இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வருங்க. நல்லெண்ணெய் இதை போட்டு நல்லா அரைச்சி இதை பறித்து ஸ்டோர் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டாக கண்டெய்னர். இது நான் கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கேங்க. கிளாஸ் பாட்டில் இதில் இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக எடுத்து நம்ம எமர்ஜென்சி டக்குன்னு காலைல டிஃபன் கிளம்புறோம் இல்லைங்களா, பசங்களுக்கு கிளம்புறப்போ டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஏதாவது கிளறோம் போட்டுறீங்கன்னா, ஒரு பிரியாணி கிளறோம், டக்குன்னு செஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சு அனுப்பி விட்டுடலாங்க. நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு டைம் கிடைக்கிறப்ப இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி எனக்கு காலையிலேயே பையனை ஸ்கூல் விட்டு வர்றப்போ, பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு வர்றப்போ கம்மி ரேட்டுக்கு கிடச்சிதுங்க. இஞ்சி கொத்தமல்லி ஒரு கட்டை, பெரிய கொத்தமல்லி கீரை ஒரு கட்டை, பெரிய கட்டை 10 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க. கம்மி ரேட்டுக்கு கிடச்சிது. சரின்னு அது ரெண்டையும் வாங்கிட்டேன். நான் இது வாங்கினேங்க, கொத்தமல்லி கீரை வாங்கினேங்க. கொத்தமல்லி கீரை மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ற ஒரு இதில் தான், ஏன்னா பசங்க க்ரீன் சட்னி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் கொத்தமல்லி கீரை மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ட்டு கொத்தமல்லி கீரை வாங்கினேங்க. எங்கிட்ட 20 ருபீஸாக இருந்துச்சு, சேஞ்ச் இல்லை அவங்ககிட்டையும். அதனால் நான் என்ன பண்ணேன், வேறு ஏதாவது வாங்கிக்க சொன்னாங்க. இஞ்சி கொடுக்கட்டுமா அப்படின்னாங்க. சரின்னு நானும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இஞ்சியை கொடுங்க 10 ரூபாய்க்கு இஞ்சி, அந்த மீதி 10 ரூபாய்க்கு இஞ்சியை கொடுங்கன்னா நல்லா நிறையாவே கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூண்டு இஞ்சி இது பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இஞ்சி நிறையாவே கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்னொன்று கொஞ்சம் கூட சீவி எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கிடச்சிதுங்க. கிடச்சி வாங்கிட்டு பாருங்கள், உடனே அதை ரெடி பண்ணிடணும். ஏன்னா இந்த மழை காலத்தில் மழை சீசனில் மழை டைமில் பச்சை இஞ்சி தாங்க கிடைக்கும். பழைய இஞ்சின்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புது இஞ்சின்னா அது வச்சுருந்தனாலும் சரிப்பட்டு வர மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்க. அதனால் போட்டு இதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுட்டோன்னா, இந்த மாதிரி கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணலாம். 2 வாரம் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்துங்க. போட்டு அதை வச்சுட்டு கைப்படாமல் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதாவது உலர்ந்த ஸ்பூன், நல்லா ட்ரையான ஸ்பூனை எடுத்து அந்த ஸ்பூனில் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு மீதியை டைட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுக்கணுங்க. ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுக்கணும். அந்த ஸ்பூன் அதுக்குள்ளார போடக்கூடாதுங்க. ஸ்பூன் எடுத்துருவணும். அப்படி யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வருங்க. வாங்க இதை போய் அரைச்சிட்டு வரலாங்க. நான் நிறைய போட்டு வச்சுக்கலான்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அரைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நல்லா அரைச்சிரும், நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா நல்லா கண்டெய்னரில் போட்டு இந்த கிளாஸ் பாட்டிலில் நான் போட்டுக்கிட்டேங்க. எங்கிட்ட சின்னதாக கரெக்டாக இல்லைங்க. அதனால் இந்த பாட்டிலில் கொஞ்சம் பெரிய பாட்டில்லையே போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டு வச்சு நல்லா போட்டு எடுத்து மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். கொஞ்சம் நாளைக்கு வரும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டு எதுக்காக இருந்தாலும் எது செஞ்சாலும் சரிங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸோ, ஒரு பிரியாணியோ, இல்லை ஏதாவது செய்கிறோம், ஒரு கபாப் போடுறோம், இல்லை எது பண்ணினாலுமே டக்குன்னு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ, ஒரு ஃப்ரைட் ரைஸோ எதுக்குனாலும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு இதுலேருந்து எடுத்து கொஞ்சமாக எடுத்து தேவையானாலும் எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? நல்லா யூஸ்ஃபுல்லான இது.
நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எமர்ஜென்சிக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கிங் லேடிஸு ஒர்க்கிங் போகிறாங்க, ஒரு ஒர்க் பண்ண போகிறவங்க, இல்லை காலைல எமர்ஜென்சி பசங்களை நேரமாக கிளப்பி விடுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு டக்குன்னு பசங்களுக்கு ஒரு ஏதாவது செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பண்ணி சேர்த்து இது பண்ணி கிளறி சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வாங்க நம்ம RLG Stars 09 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இதாங்க இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் நான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா நைஸாக இப்படி கெட்டியாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நம்ம கடையில் வாங்குறதுல எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதெல்லாம் இல்லைங்க, தெரியாதுங்க. இது நம்மளே உளிச்சு பூண்டு இஞ்செல்லாம் ரெடி பண்ணி நம்மளே கட் பண்ணி நம்மளே அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சுத்தமானது நீச்சான நல்லதாக ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நல்லா நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வச்சுக்கிட்டோன்னா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். RLG Starsக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாய். See you the next video, friends.